வணக்கம் நண்பர்களே. ஜோதிட ரீதியாக இந்த வருடத்தில் மேஜரான கிரகங்களுடைய பேச்சுகள் என்பது இருக்குது. அதுலேயும் குறிப்பாக வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சனி மற்றும் ராகு கேதுக்களுடைய பேச்சுகள் வரிசையாக இருக்குது. ஏற்கனவே இந்த கிரகங்களுடைய பேச்சுகள் ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு தனித்தனியாக வீடியோஸ் போட்டிருக்கும். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவில் பார்த்திங்கன்னா இந்த 3 கிரகங்களுடைய காம்பினேஷன் லக்ன ரீதியாக இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னா தோராயமாக ஒரு 2 வருட காலங்கள் அப்படிங்கிறது இருக்கும். காரணம் ஜோதிட ரீதியாக குரு ஒரு வருட காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும். ராகு கேதுக்கள் 1.5 வருட காலங்கள் சஞ்சாரம் செய்யும். சனி 2.5 வருட காலங்கள் சஞ்சாரம் செய்யும். அது தவிர இந்த காலகட்டங்களில் இடைப்பட்ட காலகட்டங்களில் ஒரு 5 மாத காலகட்டங்களுக்கு வக்ரம், அதிசாரம், அஸ்தங்கம் போன்ற நிலைகளும் இந்த கிரகங்கள் மாறுபட்டு சஞ்சாரம் செய்துட்டு வரும். ஸோ இதெல்லாம் தோராயமாக ஒரு கணக்கு எடுக்கும்போது அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 2 வருட காலங்களுக்கு இந்த கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது இப்படி தான் செயல்பட்டுட்டு இருக்கும். மேற்கொண்டு பதிவுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள், எப்போவுமே லக்ன ரீதியான பதிவுகள் போடும்போது ஒரு கமெண்ட் ரெகுலராக வந்துடும், சார் இது ராசிக்கும் பொருந்துமா அப்படின்னு. அதை பற்றி ஏற்கனவே நிறைய விளக்கங்கள் சொல்லி இருக்கும். பட் இருந்தாலுமே அந்த கேள்விங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இங்கே சொல்லக்கூடிய லக்ன பலன்கள் அப்படிங்கிறது ராசிகளுக்கும் பொருந்தும். பட் ஒரு 50% பொருந்தும், முழுக்க பொருந்தாது. ஒரு 50% அந்தந்த ராசிகளுக்கும் அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, லக்ன பலன்கள் அப்படிங்கும்பொழுது அங்கே எப்போவுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்து தான் இருக்கும். இந்த ராசி பலன்களை சொல்கிற மாதிரி ஒரே மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் உள்ளது, ஒரே மாதிரியான நெகட்டிவான விஷயங்களும் இங்கே இருக்காது. கண்டிப்பாக ஒரு சைடில் பாசிட்டிவ் இருந்ததுன்னா இன்னொரு சைடில் அது நெகட்டிவாக இருக்கும். அதுதான் ஒரு கதவு அடைத்தால் மறு கதவு திறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஜோதிடத்தில் இந்த விஷயங்களுக்கும் பொருந்தும். மெயினாக இந்த லக்ன பலன்களே இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதாவது எதெல்லாம் நம்ம லக்ன ரீதியாக ஃபேவராக இருக்குது, அன்ஃபேவராக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அது சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டால் போதும். மற்ற விஷயங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது இருக்காது. அது எப்படி இருந்தாலும் சரி, கடை தெரிந்துடும். பிரச்சனை இருக்கக்கூடிய விஷயங்களை எது என்னன்னு பார்த்து தெரிஞ்சுட்டு அதில் மட்டும் கவனமாக இருந்துட்டால் போதும். நல்லது நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி கூட பெருசாக கவலைப்படும். ஏன்னா எப்படி இருந்தாலும் நல்லது தான் நடக்க போகுது. எதுவுமே தொடர்பில்லாத விஷயங்களை பற்றும் பெருசாக கவலைப்பட வேண்டிய, ஏன்னா அது எதுவுமே ஆக போகிறது கிடையாது. ஸோ எது பாசிட்டிவாக இருக்குது, எது நெகட்டிவாக இருக்குதுன்னு பாயிண்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை தான் இந்த லக்ன பலன்கள் அப்படிங்கிறது சொல்லும். ஸோ இனி லக்ன ரீதியாக இந்த குரு, சனி மற்றும் ராகு கேதுக்களுடைய பயிற்சிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வருடம் பார்த்திங்கன்னா முதல்ல சனி பயிற்சி என்பது இருக்குது. அதாவது திருக்கணிதப்படி சனி பயிற்சி இருக்குது. அதுக்கப்புறமா ராகு கேது பயிற்சி வரும். அதுக்கப்புறமா குரு பயிற்சி வரும். ஸோ பலன்களும் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டரில் தான் இருக்கும். தவிர இந்த பதிவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாகவும் அதே போல் கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவும் இருக்கும். காரணம் அதை பற்றி ஏற்கனவே இந்த ராசி பலன்களை விரிவாக சொல்லியிருக்கோம். பட் இங்கே சிம்பிளாக சொல்கிறேன். இந்த வருடத்தினுடைய இந்த கிரக அமைப்புகளே பார்த்திங்கன்னா ஒரு தக் ஆஃப் லைஃப் மாதிரி ஒன்றுக்கொன்று சளைச்சதில்லை அப்படிங்கிற நிலைகளில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். ஆக ஒரு சைடில் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வேலை செய்யுது அப்படிங்கும்பொழுது இன்னொரு பக்கம் நெகட்டிவான விஷயங்கள் அதே வீரியத்தோடு அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்போது ஒரு சைடில் நமக்கு சரின்னு தெரியிற விஷயம் இன்னொரு சைடில் போய் பார்க்கும்போது தவறாகத்தான் இருக்கும். அதனால் பலன்கள் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீ மேற்கொண்டு உங்கள் லக்ன ரீதியாக இனி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மீன லக்னம். மீனை போலவே சுறுசுறுப்பாகவும் கலகலப்பாகவும் இருக்கக்கூடியவங்க மீன லக்னக்காரங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே அப்படிங்கிறதான் சித்தாந்தம். ஆக இவங்களை பொறுத்த வரைக்கும் எதற்காகவும் இவங்க காத்திருக்கிறதில்ல. ஆடும்போது ஆடிக்கணும், அடங்கும்போது அடங்கி இருக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி எப்போதுமே சிறகடித்து பறக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டவங்களாகவே இருக்காங்க. அப்படிப்பட்ட மீன லக்னக்காரங்களுக்கு தற்போதைய கோச்சார அமைப்புகள் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தா, மீன லக்னக்காரங்களுக்கு இது ஆடி பாடக்கூடிய காலகட்டம் இல்லை, அடங்கி இருக்க வேண்டிய காலகட்டம் தான். ஆமாம், ஏற்கனவே மீன லக்னக்காரங்க பெருசாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் கொஞ்சம் அடங்கி தான் இருக்காங்க. அவங்களுக்கான சூழ்நிலை சந்தர்ப்பங்களானது பெருசாக எதுவும் கை கொடுக்கறதில்ல. ஓயாமல் பாடுபட்டுட்டு தான் இருக்கேன்.
ஆனால் ஒன்றும் தெரியாதவங்க கூட என்னை ஓவர்டேக் பண்ணி போகிறத வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியுது. குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறேன், ஆனாலும் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. எப்போ சிரிக்கிறாங்க எப்போ முறைக்கிறாங்கங்கிறதே புரிய மாட்டேங்குது. சரி, இந்த குழப்பங்களையும் கூச்சல்களையும் கொஞ்சம் ஒதுக்க விட்டுட்டு வெளி விஷயங்களையாவது கொஞ்சம் நிம்மதியாக மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செய்யலான்னு பார்த்தா மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயம் எரிரத்தியில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி மேலும் மேலும் குழப்பத்தையும் கான்ட்ரவர்சியும் தான் அதிகம் ஏற்படுத்துது. முகத்துக்கு முன்னாடி நல்ல விதமாக பேசுகிறவங்க முதுக்கு பின்னாடி காட்டமாக ஆரம்பிக்கிறாங்க. ஏன் எதுக்கு காரணமே புரியலை. பிடிக்கலன்னு சொல்லி ஒதுங்கி இருக்க வேண்டியதானே. அதென்ன கேட்கும்போது முகத்துக்கு முன்னாடி சரின்னு இருக்கிறது, முதுகுக்கு பின்னாடி போய் வேண்டான்னு பழிக்கிறது. ஏன் தன்னை சுற்றி இப்படி நடக்குது, ஏன் எல்லாரும் தங்கிட்டு இப்படி நடந்துக்கிறாங்க, ஒன்றுமே புரியல. இது வரைக்கும் நல்லா பழகினவங்க கூட பரிகாசம் பண்ணக்கூடிய நிலை. நம்ம ஒரு சோகக்கதையை சொன்னால் அவங்க அதுக்கு மேலே 2 மடங்காக சோகக்கதைகளை சொல்லி இருக்கிறதையும் எச்சா குழப்பி விட்டுறாங்க. விரும்பி போகிறதெல்லாம் விலகி போகுது, விலகி போகிறதெல்லாம் விரும்பி வருது. ஆக வாழ்க்கையை ஏற்கு மாறாக எல்லா விஷயங்கள்லையுமே தொடர்ச்சியான ஏற்ற இறக்கங்களோடு ஏன் எதற்கு எப்படிங்கிற கேள்விகளோடு மன சஞ்சலத்தோடையே போய்கிட்டு இருக்கு. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என யாரும் கை கொடுக்கறதில்ல. ஏன் எதற்குங்கிற காரணமே இருக்காது. ஆனாலும் பட்டுப்படாமல் தான் இருப்பாங்க. இதனால் வரைக்கும் நல்லா தானே பழகிட்டு இருந்தாங்க. திடீர்னு இப்போ மட்டும் என்னாச்சு ஒன்றும் புரியாது. அவங்க சூழ்நிலை அப்படி, நம்ம சூழ்நிலை இப்படி, அவ்வளவுதான் இதை சொல்ல முடியுமே தவிர இதில் வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நேரடியாக யாருக்கிட்டையும் எந்த ஒரு பகையோ எதிர்ப்போ கிடையாது. ஆனாலும் யாருக்கூடையும் முழுமையாக மனசு விட்டு திருப்தியாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யார் உண்மையாக இருக்காங்க ஒன்றும் புரியல. ஆக எப்படி போனாலும் ஒன்றும் புரியலைங்கிற குழப்ப நிலைகள் மட்டும்தான் மிஞ்சுதே தவிர எதற்குமே விடை கிடைக்கிற மாதிரி தெரியலை. அப்பப்போ வாழ்க்கையில் சில நிகழ்ச்சிகள் இதோ நானும் ஜெயிச்சிட்டமாறான்னு பெருமிதமாக சொல்லக்கூடிய ஒரு நிலை. ஆனால் அந்த பெருமிதமெல்லாம் விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்களுக்கு மட்டும்தான் இருக்குதே தவிர நிரந்தரமாக இருக்க மாட்டேங்குது. ஆக கிடைக்கக்கூடிய அப்பப்போ நல்ல சின்ன விஷயங்களை மட்டும் வைத்துக்கொண்டு வாழ்க்கையை உருட்டி கொண்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். இப்படி தான் கிரக அமைப்புகளானது மீன லக்னக்காரங்களுக்கு சில வருட காலமாகவே செயல்பட்டு வருது. அதற்கு முக்கிய காரணம் அசுப கிரகங்களுடைய சேர்க்கைகள் அதிகமாகிடுச்சு, சுப கிரகங்களுடைய அனுகிரகங்கள் குறைவாயிடுச்சு. இதுவரைக்கும் லக்னாதிபதியான குருவும் சுபகிரகமான குருவும் 3ஆம் இடத்துல மறைவு. லக்ன சப்தமஸ்தானங்கள் ராகு கேதுக்கள், லக்னத்துக்கு 12ஆம் இடங்கள் சனி. ஆக கிரகாதிபத்திய வகையில் பார்க்கும்பொழுது சுபகிரகங்கள் விலகி போகுது, அசுப கிரகங்கள் விரும்பி வருது. இப்போ வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருக்கும். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, இனியாவது காலம் மாறுமா? கிரகங்கள் மாறுது, அப்போ காலங்களும் மாறுமே. காலங்கள் என்னமோ கட்டாயமாக மாறத்தான் போகுது. ஆனால் அது நமக்கு நல்லது பண்ணுதா இல்லையாங்கிறது தான் இங்கே தேவை. இப்படி மீன லக்னக்காரங்களுக்கு இந்த கிரக மாற்றங்களால் மாற்றங்கள் உண்டா? கண்டிப்பாக மாற்றங்களும் ஏற்றங்களும் உண்டு. ஆனால் அதற்கு ஏற்ற அளவுக்கு உடன் சங்கடங்களும் இருந்து கொண்டு தான் இருக்கும். அதாவது மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னாடி இருந்த காலகட்டங்களுக்கும் இனி அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களுக்கும் ஒரு சில சின்ன மாற்றங்கள் மட்டும்தான். அதாவது இதுவரைக்கும் முன்னேற முடியாமல் தவிச்சிங்க, காரிய தடைகள் ஏற்பட்டிருக்கும், ஏன் எதற்கு எப்படிங்கிற குழப்பங்கள் அதிகரிச்சிருக்கும். எவ்வளவுதான் கடினமாக முயற்சி செஞ்சாலும் ஒரு லெவலுக்கு மேலே போக முடியாத சூழ்நிலையால் ஸ்தம்பிச்சு நிற்கிறது. இந்த மாதிரியான சங்கடங்கள் இனி இருக்காது. கஷ்ட நஷ்டங்கள் உருவாக்கும் வாழ்க்கையில் இருந்தாலும் உடன் மகிழ்ச்சியும் நிலவும். என்னதான் நடக்கும்னு பார்த்துடலாமே, தைரியம் மேலோங்கும். 1000 கஷ்ட நஷ்டங்கள் உள்ளுக்குள் இருந்தாலும் மனம் விட்டு மகிழக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களை தேடி கண்டிப்பாக வரும். உத்தியோக மாற்றங்கள், சொத்து சுகங்கள் வகைகளின் நன்மைகள், ஆன்மீக முன்னேற்றங்கள், மன திருப்தி, அமைதி போன்ற விஷயங்கள் நிம்மதி பெறுவதென மீன லக்னக்காரங்கள் இப்படி தனிப்பட்ட முறையில் உற்சாகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கொண்டு வரும். முதல்ல சனியோட அமைப்பை பற்றி பார்க்கலாம். கிரகாதிபத்திய வகையில் சனியானவர் அசுப கிரகமாக கருதப்படுறாங்க. லக்ன ரீதியாக ஸ்தான பலங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது சனியானவர் லாபஸ்தானத்திற்கும் விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க. இதுவரைக்கும் கடந்த 2 வருட காலங்களாக விரயஸ்தானத்தில் ஆட்சி நிலையிலிருந்து வந்ததுனால நிறைய விஷயங்கள் காரியங்களில் ஏகப்பட்ட விரயங்களும் செலவுகளும் கண்டிப்பாக ஏற்பட்டு இருக்கும். ஆனால் சுப விரயங்கள் தான். நல்ல விஷயங்களுக்காக செலவு செஞ்சுருப்பீங்க. இல்லங்களில் சுப விசேஷங்கள் காரியங்கள் ஏற்பட்டு இருக்கும். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்காக ஏதோ ஒரு விஷயங்களுக்கு அதிக அளவில் செலவுகள் ஏற்பட்டிருக்கும். சிலருக்கு மருத்துவ விரயங்கள் தவிர்க்க முடியாததாக இருந்திருக்கும். இடமாற்றங்களால் சிலருக்கு அலைச்சல்கள் ஏற்பட்டிருக்கும். உருவாக்கும் புத்தியானது வேகமாக உழைக்க வேண்டும் என்று உங்களை உத்வேகப்படுத்தும். இன்னொரு பக்கம் மனமானது சலிப்பு தட்டி எல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்கலான மனதை மந்தமாக்கும். இப்படி சனியோடைய ஆட்டத்தால் பல விதங்களில் அலைச்சல்களையும் சிரமங்களையும் பார்த்து அதன் வகையிலேயே சில நன்மைகளையும் பார்க்கக்கூடிய நிலைகள் மீன லக்னக்காரங்களுக்கு ஏற்பட்டது. அப்படிப்பட்ட சனியானவர் அடுத்த 2 வருட காலங்கள் உங்களுடைய ஜென்ம லக்னத்தில் சஞ்சாரம் செய்து விடுவாங்க. ஜென்மத்தில் சனி
இருக்கிற சனிகளிலேயே பெரிய தொந்தரவான சனி இந்த ஜென்மச்சனி தான். ஆனால் மீன லக்னக்காரங்களுக்கு இது எந்த அளவுக்கு வேலை செய்யும்? மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானாதிபதியாகவும் விரேஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடியவங்க அந்த சனி தான். லாபத்தையும் கொடுக்கறது அவர் தான், நட்டத்தை கொடுக்கறதும் அவர் தான். இப்படிப்பட்டவர் லக்னபாவத்திலே இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? ரெண்டையும் சேர்த்து பார்க்க வேண்டியதுதான். மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனியோடைய மாற்றத்தால் வாழ்க்கையில் லாபமும் உண்டு, நட்டமும் உண்டு. முதலுக்கு மோசமில்லாமல் இருக்குதுன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். முடிஞ்ச அளவுக்கு வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. வரக்கூடிய காலகட்டங்களில் பொருளாதார நிலைகளில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். குறிப்பாக பொருளாதார மந்த நிலை என்பது கண்டிப்பாக உண்டாகும். கஷ்டப்பட்டு 10 ரூபா சம்பாதிச்சாலும் 15 ரூபாய்க்கு செலவு ரெடியாக தான் இருக்கும். செலவு விஷயங்கள்லாம் கவனம் வைங்க. கடன் சார்ந்த விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. காரணம், ஏகப்பட்ட பேரை இந்த ஜென்மச்சனி காலத்தில் தான் கடன் வாங்கவே வைக்கும். அப்படி இந்த ஜென்மச்சனி காலத்தில் வாங்கக்கூடிய இந்த கடன்களானது பெரும்பாலானோருக்கு பெரும் சுமைகளாகவே பெரும்பாலான காலங்களுக்கு இருந்து வருது. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜென்மச்சனி காலத்தில் கடன் சார்ந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணவே செய்வீங்க. ஏன்னா வாங்கக்கூடிய பொருள் என்பது கரைந்து கொண்டு தான் இருக்குமே தவிர இப்போதைக்கு அது வளராது. ஆக பொருளாதாரம், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், பம்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் அனைத்திலுமே மீன லக்னக்காரங்க அனுசரித்து போகக்கூடியது அவசியம். சமாதானம் மட்டுமே உங்களுக்கான உச்ச மருந்து. போட்டி மனப்பான்மையை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு போட்டி ஜெயிக்க முடியாது. புத்தி சாதுரியம் தான் தேவை. முடிஞ்ச அளவுக்கு இப்போதைய நிலையில் பதுங்குற அளவுக்கு பதுங்குவோம். பிறகு அப்புறம் பார்த்துக்கலாம். தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நிறைய மாற்றங்கள், கண்டிப்பாக ஏற்றங்களும் இருக்குது, இறக்கங்களும் இருக்குது. புதிய வேலைவாய்ப்புகள், தொழில்வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் பிரகாசமாக இருக்கும். நிறைய பேருக்கு இடமாற்றங்கள், வேலை மாற்றங்கள் போன்ற விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். காரிய தடைகள் அகலும். ஆனாலும் சிரமப்பட்டு தான் சில விஷயங்களை முடிக்க வேண்டியதாக இருக்கும். முன்னாடியெல்லாம் தொட்டதெல்லாம் ஜானியர்கள் மூலம் சறுக்குதுங்கிற நிலைமை இப்போ அப்படி இல்லை. கொஞ்சம் சிரமம்தான், ஆனால் முயற்சி பண்ணால் முடிச்சிடலாங்கிற சூழ்நிலையை ஏற்படுத்தும். வாடிக்கையாளர்கள் தேவையிருந்து செயல்படுவீங்க. மற்றவர்கள் தேவையிருந்து செயல்படுறதுனால மற்றவங்க வகையிலிருந்து வரக்கூடிய சங்கடங்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். வீண் பகைகள் அகலும். இதுவரைக்கும் வேண்டா வெறுப்பாக செயல்பட்டவங்க கூட இனி கொஞ்சம் அனுசரித்து போவாங்க. முழுமையாக இல்லை, ஓரளவுக்கு. ஏன்னா பொதுவாகவே லக்னபாவத்தில் சனி இருக்கும் பொழுது நல்லதே செஞ்சாலும் மற்றவங்களுடைய பார்வைக்கு அது கெட்டதாக தான் தெரியும். ஆகையினால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்கள், பொது வாழ்க்கையில் ஈடுபடுதல், இது எல்லாத்திலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் உண்மையிலேயே நல்லது செய்கிறீங்களா அல்லது கெட்டது செய்கிறீங்களாங்கிறது இப்போ யாருக்கும் தேவையில்லை. நீங்கள் என்ன செஞ்சாலும் அது மற்றவங்களுடைய பார்வைக்கு கெட்டதாக தான் தெரியுங்கிறதான் இப்போ பிரச்சனை. ஆக மற்றவங்க விஷயங்களில் எதையும் எடுத்து சொல்கிறதுக்கெல்லாம் அவகாசம் கிடைக்காது. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே இவங்க இப்படித்தான் அவங்களே ஒரு முடிவுக்கு வந்து போய்கிட்டே இருப்பாங்க. ஆக மிஞ்சறது தேவையில்லாத பேச்சுக்களும் ஏச்சுக்களும் மட்டும்தான். முடிஞ்ச அளவுக்கு மீன லக்னக்காரங்க இந்த மாதிரியான விஷயங்கள், காரியங்கள், சூழ்நிலைகளை அவாய்ட் பண்ண பாருங்க. உங்களுக்கான விஷயங்கள், காரியங்கள், முன்னேற்றங்கள் போன்ற விஷயங்களை மட்டும் கவனம் செலுத்துங்க, போதுமானது. அதே நேரம் இதே காலகட்டங்களில் தான் உங்களுக்கான சுப விசேஷங்கள், காரியங்கள் போன்ற நிகழ்வுகளை எதிர்பார்க்கலாம். அவங்கவுங்க வயது நிலைகளுக்கு ஏற்ப சுபகாரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். திருமண அமைப்புகள், உத்தரபாக்கிய அமைப்புகள் சிறப்பாகவே இருக்குது. குறிப்பாக திருமண அமைப்புகள் நல்ல முறையில் கைகூடவே செய்யும். என்ன மனமும் புத்தியும் இது சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் ஒத்துக்காது, குழப்பிகிட்டே இருக்கும். செய்யலாமா வேண்டாமான்னு யோசிக்க வச்சுட்டே இருக்கும். காலம் தாழ்த்த வேண்டாம். ஒரு தடவைக்கு 2 தடவை வேணாலும் யோசனை பண்ணிவிட்டு செயலில் இறங்குறதே சிறப்பு. ஆக சனியினுடைய மாற்றமானது கண்டிப்பாக மீன லக்னக்காரங்களுக்கு தனிப்பட்ட முறையில் முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்குது. ஆனால் அதுவே மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்கள்னு வரும்போது தேவையில்லாத அலைச்சலும், டென்ஷனும், கருத்து வேற்றுமைகளும் அதிகமாக இருக்கத்தான் செய்யும். கவனம் தேவை. அடுத்ததாக ராகு கேதுக்கு. கிரகாதிபத்திய வகையில் ராகு கேதுக்கு அசுப கிரகங்கள் என்று தான் சொல்லப்படுது. ஆனால் அசாத்தியமான வாழ்க்கைக்கு இந்த ராகு கேதுக்களை உறுதுணையாகவும் இருக்குது. இன்றைய காலகட்டங்களில் எல்லாருக்குமே அந்த அசுர வளர்ச்சி என்பது கட்டாயமாக தேவைப்படுது. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கணுங்கிறதா எல்லாத்துக்குமே ஆசை. அதற்காக ஒத்த தூண்டிலை போட்டுட்டு மாத காலம் வெயிட் பண்ண முடியாது. ஒரே நேரத்தில் பெரிய வலையை போட்டு மொத்தமாக அள்ளிட்டு போகணுங்கிறது தான் எல்லாருக்கும் ஆசை. ஆக எதுவாக இருந்தாலும் காலம் தாழ்த்தாமல் உடனுக்குடனே பெரிய அளவில் கிடைக்கணுங்கிறது தான் இன்றைய வாழ்க்கையிட எல்லாருக்கும் உண்டான ஆசையாக இருக்குது. சரி, காலமே அப்படித்தான் இருக்கும்போது அதில் தவறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருக்கிறது இந்த ராகு கேதுக்கள் தான். ஆக இவங்களை முழுவதுமாக அசுப கிரகங்கள்னு ஒதுக்கிறதுக்கும் வழி இல்லை. இப்படிப்பட்ட ராகு கேதுக்கள் இதுவரைக்கும் லக்னபாவத்தில் ராகுவும் சப்தமஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சாரம் செய்து வந்த நிலையில் இனி அடுத்த 18 மாதங்களுக்கு 12ஆம் இடத்துல ராகுவும் 6ஆம் இடத்துல கேதுவும் சஞ்சாரம் செய்துவோம். பொதுவாகவே இந்த மறைவு ஸ்தானங்களில் ராகு கேதுக்கள் வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பம் தரக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் லக்னபாவ ரீதியாக 12 ஆறுகளில் வரக்கூடிய ராகு கேதுக்களால் அவ்வளோ பெரிய மோசமான விஷயங்கள் பெரும்பாலும் நடக்கிறது இல்லை. நல்லது தான். ஆடம்பர பிரியம் அதிகரிக்கும். தேவையில்லாத பழக்க வழக்கங்களில் ஈடுபடுவீங்க.
பிரச்சனை எதுவும் இல்லைன்னு சொன்னீங்களே. ஆமாம், இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ராகு கேதுக்களானதே மாயா கிரகங்கள் தான். அவங்களுடைய மாய விளையாட்டுகளை கண்டிப்பாக காட்டத்தான் செய்வாங்க. இந்த அளவுக்கு சூழ்ச்சிகளில் சிக்கிக்காதீங்க, சுதாரித்துருங்க. மற்றபடி அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. திடீர் நல்ல வாய்ப்புகள் வாயில் வந்து சேரும். குறிப்பாக வெளியூர் வெளிநாடு சமாச்சாரங்களில் இந்த காலகட்டங்களில் மீன லக்னக்காரங்களுக்கு சிறப்புகள் அதிகம். நிறைய பேருக்கு குடும்பத்தை விட்டே கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம். ஆனால் எல்லாம் நன்மைக்குங்கிற நிலையில் தேவைகளையும் வளர்ச்சியும் பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்களில் தான் அது மேஜராக இருக்கும். இப்படி வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான அமைப்புகளை இந்த ராகு கேதுக்கள் ஏற்படுத்தும். மீடியா மற்றும் டெக்னிக்கல் துறைகளில் இருப்பவங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் காத்திருக்கு. அதே போல் ஒரு விஷயத்தை ரகசியமாக வச்சுக்கங்க. சிலருக்கு புதையல் யோகம் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதாகப்பட்டது ஏதோ ஒரு வகையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு செல்வம் உங்கள் கைக்கு வரும். சரி, அதையே ரகசியமாக வைக்கணும். காரணம், அது திரும்ப போகவும் செய்யும். அதான் கிடைச்சிருச்சேன்னு கண்மூடித்தனமாக ஆட்டம் போட்டால் அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. கிடைச்சதை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. இன்னும் சொல்ல போனால் சுயஜாதக ரீதியாக யாருக்கெல்லாம் இந்த ராகு கேதுக்கள் நல்ல வகையில் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த யோக வாய்ப்புகள் தட்டாமல் கிடைக்கும். நேரடியாக புதையல் யோகம் இல்லைனாலும் கூட எதிர்பாராத பண வரவுகள், பதவி உயர்வுகள், பெரிய பெரிய உத்தியோக மாற்றங்கள் என நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் மிஞ்சிய அளவில் ஒரு விஷயமானது உங்கள் கைக்கு வந்து சேரும். அது கூட ஒரு புதையல் மாதிரி தான். ஆனால் இங்கே திரும்பவும் ஞாபகப்படுத்துகிற வரக்கூடியதை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. அதான் வந்துருச்சேன்னு கேர்லெஸ்ஸாக இருந்துட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ராகு கேதுக்களுடைய நிலையானது உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், பந்துமித்திரர்கள் என தேவையில்லாத சங்கடங்கள், ஆட்டம் பாட்டங்கள், அனாவசியமான சேர்க்கைகள், இப்படி சில சங்கடங்களை கொடுத்து இன்னொரு பக்கம் தடாடலியாக நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக குரு. கிரகாதிபத்திய வகையில் முழு சுப கிரகமாக கருதப்படக்கூடியவங்க குரு. லக்னாதிபதியாகவும் காரியாதிபதியாகவும் வரக்கூடிய ஒரு குரு. அப்படிப்பட்ட குரு இதுவரைக்கும் 3ஆம் இடத்திலிருந்து உங்களை வாழ்க்கையில் முன்னேற துடிக்க வைத்துட்டு இருந்தார். இனி அடுத்த ஒரு வருட காலம் சுகஸ்தானத்தில் செஞ்சார். பெருசாக கவலைப்படுறதுக்கு இல்லை. எல்லாம் நன்மைக்கு. நல்லது நடக்கும், தொட்டது தொடங்கும், காரிய தடை விலகும். பொதுவாகவே 4ஆம் இடத்துல குரு அமர்றது சிறப்பான விஷயம்தான். இங்கே லக்னாதிபதியும் காரியாதிபதியாகவும் இருக்கக்கூடியவங்க 4ஆம் இடத்துல வர்றது இன்னும் கூடுதல் சிறப்புகள். மற்ற 2 கிரகங்களால் அப்பப்போ சின்ன சின்ன சங்கடங்களை பார்த்து வரக்கூடிய நிலைகளில் உங்களுடைய லக்னாதிபதி பலவித தடைகளை நீக்கி மனதுக்கும் புத்திக்கும் புத்துணர்வு கொடுத்து உங்களை செழிப்புடன் வாழச் செய்வாங்க. நான் வீழ்வேன் என நினைத்தாரையோ என உங்களுடைய பகையாளிகிட்ட பெருமையாக காட்டிக்கலாம். ஆனால் மீன லக்னக்காரங்க இப்போதைக்கு அதெல்லாம் செய்யாமல் இருக்கிறதே நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் லக்னபாவத்தில் சனி இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருப்பார். என்னப்பா ஆடுறியா, இந்த வச்சுக்கன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டாருன்னா அதனால் எழுச்சி பெற்றாலும் அமைதியோடு இருக்கிறதே நல்லது. 26 பூமி ஆழ்வார். உங்களுக்கான நற்பலன்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து சேரத்தான் போகுது. குறிப்பாக சொத்து சுகங்கள் வகையில் சாதக பாதகமான விஷயங்கள், வீடு மனை பூமி வாகன வகையில் யோகங்கள், வீடு கட்டணம் நிலம் வாங்கணுங்கிற ஆசைகள் நிறைய பேருக்கு உண்டாகும். ஆரம்பத்திலே சொன்னேன், லக்னபாவத்தில் சனி வரும்போது நிறைய பேர் கடன் வாங்கும். இப்போதைய சூழ்நிலையில் மீன லக்னக்காரங்க நிறைய பேருக்கு இந்த வீடு கட்டணம், நிலம் வாங்கணும், வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைகள் அதிகரிக்கும். அது சார்ந்த கண் சார்ந்த விஷயங்கள் ஈடுபடவும் செய்வீங்க. ஓரளவுக்கு இது ஓகே தான். முடிஞ்சாலும் அதையும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. முடியாத பட்சத்தில் இந்த மாதிரியான காரியங்களுக்கு உங்களுடைய கைமேற இறங்காமல் பார்த்துக்கோங்க. மற்றபடி இது சிறப்பு தான். மற்றபடி வீடு மனை பூமி வாகன வகையில் சிறப்புகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். பூர்வீக சொத்துக்கள் வகையில் சின்ன சின்ன வில்லங்கங்கள் ஏற்பட்டு அதிலும் சாதகமான அமைப்புகளை பெற்று வருவீங்க. அகப்பிரிவினைகள், பங்காளி பிரச்சனைகள் என சில விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கும். பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் தான். உடல் நலத்தில் முன்னேற்றம், புத்தி தெளிவு, வித்தைகளில் தேர்ச்சி, படி அறிவு கூர்மை பெறக்கூடிய அனைத்து விஷயங்களும் சிறப்பு பெறக்கூடிய நிலைகள். இதுபோல கல்வித்துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு பிரகாசமான வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனாக்களுக்கு சிறப்பு வாய்ந்த காலகட்டம்னே சொல்லலாம். ஆனாலும் அப்பப்போ சின்ன சின்ன டிஸ்கிளைமர், கூடா நட்பையும் கூடா பழக்க வழக்கங்களையும் விளக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. மற்றபடி இந்த குருவினுடைய அமைப்பால் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள சிறப்புகள், ஆன்மீக விஷயங்களில் வளர்ச்சி, மனோதைரியம் மற்றும் பக்குவம், குடும்ப உறவுகளுக்குள்ள சாதகமான மாற்றங்கள், குறிப்பாக பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் வகையில் சுமூகமான விஷயங்கள், குழந்தைகளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள், சுப நிகழ்ச்சிகளில் அதிக அளவில் பங்கெடுத்துக் கொள்ளுதல், மங்கள காரியங்களில் ஈடுபடுதல், இப்படி பலவித சுபத்தன்மை கொண்ட விஷயங்களை குரு பகவான் உங்களுக்கு சாதகமாகவே அருள்வார். ஆக மொத்தம் மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு சனி மற்றும் ராகு கேதுக்களுடைய பயிற்சிகளானது ஒரு கதவடைத்தால் மறு கதவு திறக்கும் என்பதை புரிய வைக்கும். வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள் என்பது சகஜம்தான். இப்போதைக்கு அமைதி காக்க வேண்டிய ஒரு காலம். உடன் நல்லதும் சேர்ந்தே நடக்கும். ஏற்றுக்கொள்ளுங்கள். பாசிட்டிவான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.